ஈவினிங் 3:30 போல் குட்டீஸை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு வேலை எனக்கு பெரிய இருந்தது. அதை பார்க்கும்போது தான் கிருஷவ் சொன்னான். ஸ்நாக்ஸுக்கு காரம்னா ஏதாவது குழம்பு சாதம்லாம் பிசைஞ்சு ஊட்டிடலாம். ஆனால் அவங்க ஸ்வீட் கேட்டுருந்தனால நான் வந்துட்டு என்ன பிளான் பண்ணியிருந்தேன், அந்த அவல் ரொம்ப நாளாக வாங்கி அப்படி இருந்தது. அதில் ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யலாம்னு சொல்லிட்டு புட்டு மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன். 2 கைப்பிடி வெள்ளை அவலை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இது கூட ஒரு 3 ஏலக்காய் சேர்த்து மிக்சர்ஸால் நல்லா பொடியாக ஒரு ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்தாச்சு. இதில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சு நல்லா பிடிக்க வரணும். உதிர்ந்தால் நமக்கு உதிரணும். அதுதான் வந்துட்டு கரெக்டான கன்சிஸ்டன்சி. இது கூடவே லைட்டாக உப்பும் சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சு தான் நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துருங்க. ஸ்டீம் இருந்தால் அப்படியே போட்டுக்கலாம். நான் வந்துட்டு இட்லி கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி, அதாவது நெய் தடவி அதுக்கப்புறம் தான் ஸ்டீம் பண்ணியிருந்தேன். 10 நிமிஷத்துக்கு நல்லா ஆவி கட்டி எடுத்தாச்சு. லைட்டாக எடுத்து திரட்டி பார்த்தீங்கன்னா திரண்டு வரும். அதுக்கப்புறம் நம்ம நாட்டு சக்கரை, முந்திரி, திராட்சை இதெல்லாம் சேர்க்கும்போது நல்லாயிருக்கும். இந்த புட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப ஒரு ஆப்டான ரெசிபி. நான் போட்டிருக்கக்கூடிய பிளாக் ட்ரெஸ் கிட்டத்தட்ட வாங்கி 10 வருஷம் ஆகுது. கிருஷவ் குழந்தையா இருக்கும்போது வாங்கினதுங்க. அந்த பேர் வைப்பாங்களே அதுக்காக நான் வாங்கியிருந்தது. இன்ஸ்டாகிராமில் ஹெல்த் குரூப் பேஜ் கூட தான் நான் வந்துட்டு வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கொடுத்த கைடன்ஸால தான் எனக்கு இவ்வளோ தூரம் வெயிட் லாஸ் ஆகியிருக்கு. எனக்கு பிடிச்ச ரெசிபி நான் வேர் பண்ணியாச்சு. டீட்டெயில் ஸ்க்ரீன்லையும் பின் பண்ணி வைக்கிறேன், செக் பண்ணிக்கோங்க.